என் தேவன் யார் தெரியுமா? இந்த உலகத்தை படைத்தார். வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், மரங்கள், செடிகள், கொடிகள், விலங்குகள், பறவைகள், ஊரும் பிராணிகள், கடலில் வாழும் மீன் வகைகள் எல்லாவற்றையும் என் தேவன் படைத்தார். மலைகளை உருவாக்கினார். மலைகளுக்குள் தங்கங்களை வைத்தார். தங்கம், வைரம், வைடூரியம், வெள்ளி எல்லாவற்றையும் என் தேவன் படைத்தார். காற்று, நீர், நெருப்பு என் தேவன் படைத்தார். மனிதனை மண்ணினால் உருவாக்கி தன்னுடைய மூச்சு காற்றை கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தை கொடுத்தார். தன் உயிரையும் கொடுத்தார். என் தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். அவர் எதையும் கேட்கவில்லை. அவருடைய சபையை இடிக்க ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை. பூட்டு போடுவதற்கும் அதிகாரம் இல்லை. மனிதனுக்கு உடம்பு சரியில்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு செல்வார்கள். காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் ஆண்டவர்தான் காப்பாற்ற வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்வார்கள். வீட்டில் இருக்கிறவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள். என் தேவன் அழுகிறதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். யாருன்னா அழுகிறத பார்த்தா அவர் சும்மா இருக்க மாட்டார். அவரிடம், ஆண்டவரே, என் பிள்ளையை காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறவர்களை தேவன் காப்பாற்றுகிறார். தேவன் அவர்கள் கண்ணீரை கண்டு காப்பாற்றுகிறார். அவர் காப்பாற்றினதற்கு நன்றி கூட சொல்லாமல் அவரை கோபப்படுத்துகிறது சரியில்லை. என் தேவன் நினைத்தால் எல்லாவற்றையும் உருவாக்குவார். என் தேவன் பிறரை வாழ வைக்க வந்த தேவன். உருவாக்கின தாய் பிள்ளைகள் அழிந்து போக நினைக்க மாட்டார். நல்லா வாழ வேண்டும் என்று தான் என் தேவன் நினைப்பார். என் தேவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுப்பார். அமைதியை கொடுக்க வந்தார். ஒருவர் சண்டை போட்டு கொண்டிருந்தால் எல்லாம் என் தேவன் சமாதானம் பண்ணுகிறதற்கு அமைதியாக வந்து நிற்பார். சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவர் அமைதியாக வந்து நிற்பார் சமாதானம் பண்ணுவதற்கு. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். அவர் நித்திய பிதா. அவர் சமாதான பிரபு. என் தேவன் சமாதான பிரபு. என் தேவன் தங்கம். அவர் தங்கமாயிருக்கும்போது, என் தேவன் தங்கமாயிருக்கும்போது எனக்கு எதற்கு தங்கம்? ஆமென்.